உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ரூட் என்ன, எங்கேருந்து இந்த பிரச்சனை உருவாகுது, அதை நீங்கள் என்ன செய்யணும், சரி செய்தாலே பெரும்பாலுமான பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். நம்முடைய பயங்கள் நம்முடைய குடும்பத்தை விட்டு மாறுவதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு மாறுவதற்கு, அந்த பயம் எதில் வேரூட்டப்பட்டிருக்கிறது, எதனால் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி நம்ம கண்டுபிடித்தால் அந்த பயத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அரசாளுகிற தேவன் சொல்லுகிறார். உங்களுக்காக எனக்காக பாடுகளை சகித்து, அடிகளை ஏற்றுக்கொண்டு, முள்முடி சூட்டப்பட்டு, எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு, கடைசியில் தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் இந்த பூமியில் நமக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம், எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற தேவன் நம்முடைய பயங்களை மாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, பயங்களை மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பயத்தை நீங்கள் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தாலும் சரி, என்ன இங்கிலீஷில் தான் தெரியுமா உங்களுக்கு, தமிழ் தெரியாதா? நீங்கள் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் அந்த பயத்தை மாற்றுவார். சரியா? சரி, அப்போ இன்னைக்கு இந்த பயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். தேவன் எதை விரும்புகிறார்? நீங்களும் நானும் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரா, இல்லை பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் நாம் பயப்படுவதை விரும்புகிறதில்லை. இப்போ தேவனுக்குரிய பயம் அப்படின்னு வேதத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற பயம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பண பிரச்சனைகளை குறித்த பயம், கடன் பாரங்களை குறித்த பயம், இந்த மாதிரி உலகத்தில் என்னென்ன பயங்களை, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வயதான நாட்களை குறித்த பயம், நாம் கடைசி காலத்தில் எப்படி இருப்பனோ, இப்போவே அதை பற்றிலாம் யோசிக்கிறது நல்லது தான், தப்பு இல்லை, நல்லா யோசிங்க. ஆனால் அதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு பண்ணணும், அதான் முக்கியம். நிறைய பேர் இப்போவே என் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் என்னை இப்படி பண்ணுது, அப்போ நான் வயசான காலத்தில் இந்த பிள்ளைங்கள் என்னை கவனிக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டாம், ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் கவனிப்பார் அவங்கள. ஜீவனுள்ள நாட்களில் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் உங்களை காப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கடைசி வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என்னால் யாராவது 2 பேருக்காவது பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்கள் விரும்பினால் கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். சரியா? அப்போ இப்படி எதிர்காலத்தை குறித்த பயம், வயசான பிறகு நான் எப்படி இருப்பேங்கிற பயம், மரணத்தை குறித்த பயம், மரணத்துக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகிறேங்க பயம், இப்படி எல்லாம் பல தரப்பட்ட பயங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ. அப்போ இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ. உங்கள் பிள்ளைகளை நினச்சி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய பண கஷ்டங்களை குறித்து, உங்களுடைய தேவைகளை குறித்து, உங்களுடைய பலவீனங்களை குறித்து, உங்களுடைய வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பயப்படாதே, நான். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவீங்க? ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். நீ ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? நான் உன் கூட இருக்கிறேன். உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அரசாளுகிற தேவன் சொல்லுகிறார். உங்களுக்காக எனக்காக பாடுகளை சகித்து, அடிகளை ஏற்றுக்கொண்டு, முள்முடி சூட்டப்பட்டு, எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு, கடைசியில் தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் இந்த பூமியில் நமக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு விசுவாசிக்கணும், நீங்களும் சரி என்னோடு கூட சேர்ந்து என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது
பலவீனங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் என்னை சூழ்ந்து நிற்கும்போது, மனிதர்கள் விரோதமாக எழும் பொழுது, தீமைகள் விரோதமாக எழும் பொழுது, கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், தேவைகள், நெருக்கங்கள் பெருகும் பொழுது நான் சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம இந்த பயத்தினுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. அதுக்கு தீர்வை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கணும், அதனுடைய ஆழம், அது எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடித்தால்தான் இந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அது சில நேரங்களில் ஏதாவது உள்ள பிளட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அது நம்முடைய சரீரத்தை என்ன செய்திருக்கோம், சூடாக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம காய்ச்சல்னு சொல்லி ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருந்தோன்னா அது என்ன ஆகும், போட்ட நேரத்தில் காய்ச்சல் மட்டும் குறையும், உள்ளே இருக்கிற பிரச்சனை மாறாது. அப்போ ஒரு 3 நாள் கண்டினியூஸாக மாத்திரை போட்டதுக்கப்புறம் ஒன்றும் சரியாகத்தோட நம்ம என்ன செய்வோம், ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சொல்லுவார், எத்தனை நாளாக காய்ச்சல் இருக்குது, 3 நாளாக இருக்குது. அப்போ நீங்கள் மாத்திரை போட்ட போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தோடனே அங்கே சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த ரத்தத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வந்திருக்கு, காய்ச்சல் வந்துருக்கு. அப்போ நீங்கள் காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்றது மட்டும் இல்லை, இதுக்கு கூட ஒரு ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இல்லை ஒரு 2 நாள் ஊசியை போட்டு போங்க, இவ்வளோ ரூபா பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 3 நாள் நீங்கள் 4 நாள் 5 நாள் நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த காய்ச்சல் குறைகிறது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கு என்ன காரணம், அதனுடைய வேர், அது எதனால் வந்தது என்று கண்டுபிடித்தால்தான் என்ன செய்யப்படுகிறது, அந்த பிரச்சனைகள் நிற்கிறது. இதே போல் சில நிலங்களிலே அநேக களைகள் இருக்கும். சில மரங்களை வெட்ட என்ன செஞ்சிட்ருக்கோம், சில சின்ன தேவையில்லாத கொடிகள் வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, சிலர் அதை வேரோட எடுத்துருவாங்க, கை வச்சு வேரோடு எடுத்துருவாங்க. வேரோடு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது வளர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் இந்த பயத்தை டீல் பண்ணும்போது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ரூட் என்ன, எங்கேருந்து இந்த பிரச்சனை உருவாகுது, அதை நீங்கள் என்ன செய்யணும், சரி செய்தாலே பெரும்பாலுமான பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். ஈவன் இன் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழப்பங்கள், ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, ஒரு சமாதான கேடு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்லை மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இந்த வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை, அப்படின்னா நீங்கள் மாறி மாறி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனுடைய ரூட் காஸ் என்ன, எதனால் அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவரிடத்தில் பேசும்போது அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக குடும்பங்களில் விடுபடுறதுக்கு வாய்ப்பு. பையன் திடீர்னு ஒரு மாதிரி இருக்கான், மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்கான்னா, ஏன் இப்படி இருக்கேன்னு தலையில் ஒரு அடி கொடுத்துட்டு ஒழுங்கா சாப்பிட அப்படி சொல்கிறத விட, ஏன் இப்படி இருக்க, எதனால் இப்படி இருக்க, என்னையிலிருந்து இப்படி இருக்கேன்னு கேட்டு அவனுடைய பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்தால் அது வேரிலிருந்து அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும். இது எல்லாவற்றுக்கும் உதவும். இதே போல இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிற தலைப்பின்படி நம்முடைய பயங்கள் நம்முடைய குடும்பத்தை விட்டு மாறுவதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு மாறுவதற்கு, அந்த பயம் எதில் வேரூட்டப்பட்டிருக்கிறது, எதனால் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி நம்ம கண்டுபிடித்தால் அந்த பயத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாக பயந்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதாமும் ஏவாளும். அவர்கள் பயப்படுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க சந்தோஷமாக ஏதேன் தோட்டத்தில் உலாவுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் தினமும் அவர்களோடு கூட பேசி அவர்களோடு கூட சந்தோஷமாய் அவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தார். திடீரென்று சாத்தான் நயவஞ்சகமாக உள்ள வருகிறார். அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். சாத்தான் நயவஞ்சகமாக உள்ள தேவன் ஒரு கனியை உங்களிடத்தில் புசிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரா? ஆமாம், புசிச்சா நீங்கள் தேவர்களை போல் ஆவீங்கன்னு சொல்லி நயவஞ்சகமாக அவங்கள வஞ்சித்து அவங்கள டிசீவ் பண்ணி என்ன செய்கிறான்னா அந்த பழத்தை சாப்பிட கொடுக்குறான். இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்னாச்சுன்னா தேவன் கொடுத்த அந்த மகிமை, தேவன் கொடுத்திருந்த அந்த பிரகாசம், தேவன் கொடுத்திருந்த அந்த வெளிச்சம் அவருடைய சரீரத்தை விட்டு நீங்கி போனது. இப்பொழுது
அவங்களுடைய கண்கள் வித்தியாசம், ஆண்டுடைய மகிமையை விட்டு விலகி, அந்த பயங்கள் இல்லாத தன்மையிலிருந்து விலகி, கஷ்டங்கள் இல்லாத தன்மையிலிருந்து விலகி, இப்பொழுது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். கரெக்ட் தானே? சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், பாவம் செய்து விட்டார்கள். உடனே அவர்கள் பாருங்கள், அந்த வேதாமத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும்போது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்போது இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ ஆண்டவருக்கு எப்போ கீழ்ப்படியாமல் போனாங்களோ, ஆண்டவருக்கு எப்போ அவருடைய வார்த்தையை நிராகரித்தார்களோ, எப்போ பிசாசுடைய வார்த்தை தான் பெருசு, இவன் சொல்றது தான் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டாங்களோ, அவர்களை மூடி இருந்த தேவனுடைய மகிமை போய்விட்டது. அப்பொழுது பாருங்க, பகலில் குளிர்ச்சியான 8ஆம் வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்போ எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்படின்னா பயம் முதல்ல எங்கே உருவாகுது? இங்கே தான் உருவாகுது பயம். ஏன் பயம் உருவாகுது? தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை இவர்கள் செய்ததுனால தேவனுக்கு பயந்து, அவருடைய பிரசன்னத்திற்கு பயந்து, அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்கு பயந்து ஒளித்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ நம்முடைய சாப்டருக்கு அது தேவையில்லை. அப்போ முதல்ல பயம் எப்படி உருவாகுது? பாவம் செய்கிறதுனால. தேவனை விட்டு நீங்கள் வழி விலகும் பொழுது பயம் என்ன செய்து உள்ள வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள கஷ்டங்களை குறித்த பயமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை குறித்த கவலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் தேவனை விட்டு வழி விலகி போனதாக தான் இருக்கும். ஏன்னா தேவனோடு ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால் அவன் எதை பற்றியும் பயப்பட மாட்டான். காற்று அடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் அவன் ஒரு அசையாத ஒரு படகை போல இருப்பான். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்பட மாட்டான், அசைக்கப்பட மாட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் எந்த ஒரு உலகத்தின் காரியங்களோ, எந்த ஒரு குடும்பத்தின் நிகழ்வுகளோ உங்களை பயப்படுத்த முடியாது, அச்சுறுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி பயம் வருது? நம்ம பாவம் செய்கிறதுனால். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பயம் வரும்போது முதல்ல எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதை பற்றி யோசித்து உங்களுக்கு பயம் வருதோ அந்த காரியத்தை நீங்களாக யோசிக்கக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்து அப்படி ஒரு மாதிரி பயம் வருதுன்னா அந்த எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். சரியா? பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னா அந்த யோசனையை முதல்ல நிறுத்தணும். சில பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சில பெற்றோருக்கு பலவீனங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அப்போது என் பிள்ளை இப்படியே இருந்தால் என்ன ஆயிரும், என் அப்பா அம்மா இப்படியே இருந்தால் அம்மாவுக்கு இப்படி இருக்குது, அப்பாவுக்கு இப்படி இருக்குது, இப்படியே இருந்தால் என்ன ஆயிரும்னு அப்படி ஒரு திங்கிங் போகும்போது உங்கள் பயம் அங்கே டாமினேட் ஆகும். அது உங்களுடைய ரியல் லைஃப்பை கொன்றும், உங்களுடைய செல்ஃபை அது அழித்து விடும். உங்களால் சந்தோஷமாக எதையும் செய்ய முடியாது, ஏதோ பைத்தியம் பிடிச்சது போல அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். பயம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. அதை வேதம் சொல்கிறது, தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் பலமும் உள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட பயப்படுத்துகிற யோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பும் பொழுது அதை நீங்கள் நிறுத்தி தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும். கவனிக்கிறீங்களா? பயப்படுத்துகிற காரியம் உங்கள் மனசில் எழும்பும், உங்கள் இருதயத்தில் எழும்பும், சிந்தனைகளில் எழும்பும், இன்னும் அது மட்டும் இல்லை, கற்பனைகளில் கூட எழும்பும். சிலருக்கு பிரச்சனையே இருக்காது, ஆனால் கற்பனை பண்ணி பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க.
எத்தனை பேர் இங்கே அப்படிப்பட்டவங்க இருக்கீங்க? கற்பனை பண்ணி பயப்படுறவங்க. பர்சனலாக போய் கேட்டால் தெரியும். கற்பனை ஏதாவது யோசிச்சு யோசிச்சு அவங்களாட்டே ஒரு சீனை உருவாக்கி, அவங்களாட்டே ஒரு இமேஜினேஷனை உருவாக்கி அதில் பயந்து ஐயோ. ரொம்ப பயப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து ரொம்ப பயப்படாத. இல்லை, மரியாதை சொல்ல, ரொம்ப பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் வராது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் வராது. நிறைய பேருக்கு பயம். இந்த நிலச்சரிவெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஊரில் அப்படி வந்துருமோ. நைட்டு தூங்கும்போது நியூஸ் சேனலில் பார்த்து அந்த நிலச்சரிவு தான் கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்போ அடுத்த நாள் நைட்டு கனவு என்ன வரும்? உங்கள் வீடு அப்படி நிலச்சரிவில். புரியுதுங்களா உங்களுக்கு? சுனாமி வர்ற மாதிரி பயம், நிலநடுக்கம் வர்ற மாதிரி பயம். ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா அதை தடுத்துட முடியுமா? முடியாது தேவ ஜனங்களே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பயந்து பிரயோஜனம் இல்லைங்கிறத சொல்றேன். பயந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ கற்பனை பண்ணி பயப்படுறது, யோசிச்சு பயப்படுறது, இது எல்லாமே பிசாசனுடைய ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் என்னைக்கா சொல்லியிருக்கிறாரா, எல்லா ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கு பயத்தின் ஆவியை தருகிறேன் அப்படி சொன்னாரா ஆண்டவர்? இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி சொல்றது கிடையாது. பயத்தின் ஆவி உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. எல்லாரும் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. பயத்தின் ஆவியை போக்கிவிட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, இதுதான் ஆண்டவர் தர்றார். பயத்தை ஆண்டவர் தருகிறது இல்லை. அப்போ உங்களுடைய இமேஜினேஷனை பயன்படுத்தி, உங்களுடைய யோசனைகளை பயன்படுத்தி பிசாசு ஏதாவது பயத்தை கொண்டு வர்றான்னு நீங்க உடனே சொல்லணும். ஏசப்பா சொன்ன மாதிரி அப்பாலே போ சாத்தானே. எப்படி சொல்லணும்? நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஆள் அப்பாலே போ சாத்தானே. ஷைத்தான் எல்லாம் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் இல்லை. அப்படி இமேஜினேஷன், யோசனைகள் அப்படி எழும்போது என்ன சொல்லணும்? பிசாசு, நீ என் வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாது, நீ என் சிந்தனைகளை தொட முடியாது, நீ என் இமேஜினேஷனை தொட முடியாது, நீ என்னுடைய யோசனைகளை தொட முடியாது. அப்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வரணும். இதுதான் பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள முதல் வழி. உலக பிரகாரமாக சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் நிறைய இது வச்சுருக்காங்க, பயத்தை போக்க அது இது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பயம் மாறணும்னா நீங்கள் முதல்ல பாவத்தை விட்டு விலகணும், ரெண்டாவது யோசிக்கிறத நிறுத்தணும், மூன்றாவது ஆண்டுடைய சமூகத்தில் வரணும். எல்லாம் சொல்லுங்கள். ஒன்றுன்னா பாவத்தை விட்டு விலகணும். பாவத்தில் நிலை கொண்டிருக்கிற மனுஷனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பயம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல பாவம் செய்வோம், இன்னொரு இடத்துல பயம் உண்டாகும். பாவம் செய்கிற அதே இடத்துல பயம் உண்டாகும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு விரோதமாக நீங்கள் பேசியிருப்பீர்கள், இன்னொரு இடத்துல நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலை எழும்பும் வரும். அதனால பாவத்தில் நிலை கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னது போல, இனி நீ பாவம் செய்யாத, இனி நீ நல்லவனாயிரு, இனி ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாவத்தை எல்லாத்தையும் ஒடுக்கி தள்ளிட்டு, ஆண்டவரை நான் உமக்கு முன்பாக என்னையும் என்னுடைய இருதயத்தையும் செவைப்படுத்துகிறேன். ஒன்று. ரெண்டாவது, அந்த பயப்படுத்துகிற சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நிறுத்தணும். பயப்படுத்துகிற மாதிரி உள்ள காட்சிகள் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அடுத்தது, தேவனிடத்தில் நாம் வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவனிடத்தில் நான் வரும் பொழுது, சத்தமாக சொல்லுங்க, தேவனிடத்தில் நான் வரும்போது என்னுடைய பயங்களை கர்த்தர் மாற்றுவார். வாசிப்போம். சங்கீதம் 56 அதனுடைய 3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன். சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் வாயின் வார்த்தைகள். நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்போ சத்தமாக சொல்லுங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இன்னும் சத்தமா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இன்னொரு முறை கூட, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அப்போ பயம் என் வாழ்க்கையில் பெருகும்போது ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கை அதிகமாகும். அப்படிதான் பயமுறுத்துகிற சிச்சுவேஷன், பயமுறுத்துகிற எண்ணங்கள், பயமுறுத்துகிற எதிர்காலங்கள் இப்படி எழும்பும்போது, எஸ்பா நான் உம்மை நம்புகிறேன், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன்.
தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாரும் கரங்களை தட்டி அவனுடைய மகிமையை செலுத்துவோமா? தேவனை நம்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்தினுடைய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு சில நாடுகள் யுத்தம் பண்ண வருகிறது. எல்லாரும் வேதாந்தத்தை திருப்பி கொள்ளும். 2 நாளாகவும் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார். யோசபாத் எப்படி ஹேண்டில் பண்றாரு பார்த்தீங்களா? எப்படி ஹேண்டில் பண்றாரு? நம்ம அங்கே சங்கீதம் 56:3 என்ன வாசித்தோம்? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். இங்கே யோசபாத் பயப்படுகிற சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை, பார்த்தீங்களா? அப்போ நம்பிக்கை யாருக்கு மேலே இருக்குது? யோசபாத்துக்கு கர்த்தர் மேலே இருக்குது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி வைத்தான். அப்போ நம்மளை வச்சு இப்படி ஒரு வசனம் எழுதுனா எப்படி எழுத வேண்டியது இருக்கும்? அப்பொழுது டோலின் பயந்து தலையில் அடித்து கீழே விழுந்து. நான் என்ன சொன்னேன்? உங்களை சொல்லக்கூடாது இல்லை, நீங்கள் தான் உங்கள் பேரை சொல்லணும். இப்போ யோசபாத் பயந்து கர்த்தருக்கு நேராக முகத்தை திருப்பி உபவாசத்தை குறிப்பித்தானா? இதே உங்கள் பேரை போட்டு பாருங்க, நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு? அப்பொழுது பயந்து நிறைய பேர் செவற்றில் முட்டி, மார்பில் அடித்து, கதறி அழுது, மயங்கி விழுந்து அந்தபடியாக கொண்டு போனார்கள். ஹலோ, அப்படி இருக்கக்கூடாது. தலையை கொண்டு செவத்தில் முட்டுறது, இதெல்லாம் என்னது? எல்லாரும் இப்போ தான் பைபிள் வாசிக்கணும். எல்லோரும் இப்போ என்ன பாருங்க, இந்த தலையை கொண்டு செவத்தில் முட்டுறது, நெஞ்சில் அடிக்கிறது, ஓன்னு அழுறது, நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல யாருக்கு வேலை நினைக்கிறீங்க? யாருக்கு வேலை? லேகியோனுக்கு வேலை. லேகியோன் தான் சங்கிலினால் கட்டினாலும் அவனை வேற என்ன செய்ய முடியலையா? அடக்க முடிய தன்னை தானே கிழிச்சிட்டு இருந்தானோ. சரி, அல்லேலூயா. நம்ம பயந்து அழுதோம் என்று சொன்னால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. பயந்து போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்னு பிரயோஜனம் இல்லை. பயந்து நம்மை நாம் காயப்படுத்தி கொண்டதால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் தலையில் முட்டுறது அது 50வது வயசில் தான் கிரியை செய்யும். இந்த வெட்டி பிளக்கிற மாதிரி வலிக்குது. அப்படி என்னது? வெட்டி பிளக்க மாதிரி தலை வலிக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கணும், நாம் 30 இருக்கும்போது செவத்தில் கொண்டு மண்டையை முட்டினது தான் இப்போ பிளந்துருக்கு. ஹலோ, சில சரீரத்தில் படுகிற அடிகள்லாம் உடனே அதுக்கு பதில் தெரியாது, இப்போ தான் தெரியும், ரொம்ப லேட்டரான் தான் தெரியும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் வராமல் இருப்பதாக கர்த்தர் உங்களை காப்பாராக. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நம்மளை காயப்படுத்துறது, மற்றவங்களை உபத்திரவப்படுத்துறது, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அது பெரிய தீங்கை விளைவிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது யோசபாத் எப்படி பயத்தை கையாண்டானோ அதே போல தான் நீங்களும் நானும் கையாள அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 13ஆம் வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 22ஆம் வசனத்தையெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்துக்கு தேவன் வெற்றியை கட்டளையிட்டார்.